யோபுனுடைய மனைவி ஆண்டவரை நேசிச்சாங்களான்னு கேட்டா கண்டிப்பா நேசிச்சாங்க, நிறைய நேசிச்சாங்க. ஆனா எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டாங்க. சொத்து போனதை தாங்கிக்கிட்டாங்க, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனதை தாங்கிக்கிட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகள் இறந்து போனதை கூட தாங்கிக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, பிள்ளைங்க போச்சுன்றதை கூட தாங்கிட்டாங்க. ஆனா அவங்களால எது தாங்க முடியல அப்படின்னா, யோபுனுடைய உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வர பரு வந்துச்சு தெரியுமா, அதை தாங்க முடியல. ஏன்? இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே நம்மளை குறித்து சாட்சி சொன்னாலும், சாட்சி எங்க வாங்கணும்னா, ஒண்ணு கணவன்கிட்ட வாங்கணும், இல்லைன்னா ஆனா அவ்வளவு சீக்கிரமா நம்ம வாங்க ஊர்ல எல்லார்ட்டையும் சாட்சி வாங்கிடலாம். ஆனா மனைவியிட்டையும் கணவன்கிட்டையும் சாட்சி வாங்குறது ரொம்ப தப்பு, ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த இடத்துல தன்னுடைய மனைவி யோபுவை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில், அப்படின்னா இவ்வளவு தூரம் நீரெல்லாம் ஆண்டவருக்காக நிற்கிறியா? எனக்கு தெரியாத உங்களை பற்றி. உன்னை கல்யாணம் பண்ணி நான் எத்தனை வருஷமா உங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீ குருடனுக்கு கண்ணா இருந்த, முடவனுக்கு நீ காலா இருந்த. உன்ன மாதிரி ஒரு நீதிமான இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லை. நானும் அண்ணன் தம்பியோட தான் வளர்ந்துருக்கிறேன், எனக்கும் ஒரு அப்பா இருக்காங்க, நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு உத்தமனான மனுஷன் நானு. ஆனா உன்னையே இப்படி அந்த கடவுள் சோதிக்கிறாருன்னா, அந்த கடவுள் உனக்கு எதுக்குப்பா? அந்த கடவுள் உனக்கு, அதுதான் அவங்களுடைய கேள்வி. ஆனாலும் யோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. ஏன் அப்படின்னா, அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்பு வந்து எனக்கு ஏதாவது தருவார்ன்றதுக்காக அல்ல, அவரால் எனக்கு ஏதாவது ஆதாயம் ஆகணுன்றதுக்காக அல்ல, என்னுடைய ஆதாயத்துக்காக நான் இயேசுவை நேசிக்கல. அவர் உண்மையிலே கர்த்தர், அவர் உண்மையிலே தேவன், அவர் உண்மையிலே என்னை சிருஷ்டித்தவர், அவர் உண்மையிலே எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறவர், அவர் தேவன். நான் அவரை நேசிப்பேன். அவரை நேசிக்கிறதற்கு அவர் இது கொடுத்துதான் என்ன நேசிக்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் அவரை நேசிப்பேன். நான் அவரை நேசிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குது. அந்த காரணத்தை வெளியே சிலதை சொல்ல முடியும், சில காரணத்தை வெளியே சொல்ல முடியாது. அவர் வந்து என்னுடைய மாம்ச பிரகாரமானவர் அல்ல, அவர் என்னுடைய இருதயபூர்வமானவர், அவர் என்னுடைய சரீரத்தோடு கலந்தவர், அவர் என்னுடைய சிந்தையோடு கலந்தவர், என்னுடைய மனதுக்குள்ள போய் என்னுடைய மைண்டுக்குள்ள போய் என்னை சரி பண்ணுகிற ஒரே சக்தி அவரை தவிர வேற ஒருத்தரிடத்திலுமே இல்லை. நம்புறவங்க கரங்களை தட்டி, நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோட, நானுமே நேசிக்கிற ஆண்டவரே, நானுமே நேசிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எனக்கு நிறைய பேர் பிள்ளை இல்லை எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிள்ளை பிறந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் எங்க மறந்துடுவாங்க? ஹலோ, சர்ச்சை மறந்துடுவாங்க. சிலர் வந்து எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க, கல்யாணம் ஆனதுக்கு பிற்பாடு யாரை மறந்துடுவாங்க? இல்லை, சர்ச்சை மறந்துடுவாங்கன்னு சொல்லாதீங்க. சர்ச்சை அப்படி சர்ச்சை அது இல்லை. யாரை மறந்துடுவாங்கன்னா ஆண்டவரை. சர்ச்சை மறக்கிறது பிரச்சனை இல்லை, ஆண்டவரை மறந்து எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். ஐயோ, அந்த சிஸ்டர், அந்த பிரதர், அந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் உபவாச ஜபத்துக்கு வர்றது இல்லை. நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவரை தேடுறத ஆண்டவர் விரும்புறாரு. சரி, என்னுடைய கஷ்டத்திலேயாவது என் பிள்ளை என்னை தேடுறானே அப்படின்னு ஆண்டவர் வந்து விரும்புவார். ஆனா என்னன்னா, அந்த கஷ்டம் முடிஞ்ச உடனே டாட்டா ஆண்டவரே, சரிங்க, தேங்க்ஸ் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ரொம்ப நன்றி, நான் வந்து பிள்ளையினுடைய 1வது வருஷம் வரேன், அதுக்கு வந்து ஒரு பிரதிஷ்டை மட்டும் பண்ணிட்டு போறேன், காணியை கொடுத்துட்டேன் ஆண்டவரே, பாஸ் கையில் கொடுத்துட்டேன், வாங்கிக்கங்க அப்படின்னு போயிடக்கூடாது. என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே நான் உம்மை, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு பாட்டை பாடும்போது கூட பாஸ்டர் சொல்றாருன்றதுக்காக நான் யாரை நேசிக்கிறேன் ஆண்டவரே? உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இனி எதை செஞ்சாலும் அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசம், அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த இவர்கள் எல்லாரிலையும் நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்கள் எல்லாரிலையும் நீர் என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா?
நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த வார்த்தையை இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல யாரையோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இதெல்லாம் உன்னை விட்டு போனா கூட நீ என்ன நேசிப்பாயாப்பா? இதெல்லாம் உன்னை விட்டு எடுத்துக்கிட்டா கூட நீ என்ன நேசிப்பாயாப்பா? இது இல்லைன்னா கூட நீ என்ன நேசிப்பாயாப்பா? அப்படின்னு சொல்லும் போது யார் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆமா ஆண்டவரே எல்லாமே என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை நேசிப்பேன். நீங்க ஆண்டவர் உங்களுக்கு உயர்வையும் மேடைகளையும் அலங்காரங்களையும் கொடுக்கும் போது உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நன்றி உணர்வு வரும் பாருங்களேன், ஒரு அழுகையான ஆராதனை வரும் பாருங்க. அந்த ஆராதனையில் ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு உண்மைதான். ஆனா அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் கஷ்டத்தின் மத்தியிலையும் அவமான மத்தியிலையும் நன்றி ஆண்டவரேன்னு உங்க மனப்பூர்வமா கண்ணீரோட ஒரு நன்றி வருது பாருங்க. அந்த நன்றியை விட இந்த நன்றிக்கு பெரிய வேல்யூ இருக்குது. இதுல பெரிய வேல்யூ இருக்குது. சிறைச்சாலையில உட்காரும் போது பாட்டு பாடுறான் பாருங்களேன். ஆலயத்துல நிற்கும் போது பாட்டு பாடலாம் சிஸ்டர் பிரதர், ஆலயத்துல நிற்கும் போது பாட்டு பாடலாம். அதுக்கு நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நிற்கிறது ஆலயத்துல பேண்ட் ஷூட் போட்டுட்டு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நின்று ஆலயத்துல நம்ம ஆண்டவரை துதிச்சு பாடி ஆராதிக்கலாம். ஆனா சிறைச்சாலைக்குள்ள துதிச்சு பாடி ஆராதிக்கணும்னா யார் மேல அன்பு வரணும் அப்படின்னு சொன்னா சத்தமா சொல்லுங்க. நான் சிறைச்சாலையில இருந்தாலும் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு மட்டும் எனக்கு என்ன பண்ணலைன்னா கேட்கல. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நானுமே நேசிக்கிறேன், நானுமே நேசிக்கிறேன், நானுமே நேசிக்கிறேன். கைகளை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இவைகள் எல்லாவற்றை பார்க்கல நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய லெட்டர் என் கையில ரிஜெக்ட் பண்ணி வந்தா கூட உங்க மேல இருக்கிற அன்பை எடுத்து போட முடியாது ஆண்டவரே. எனக்கு என்ன தீமையா வந்தா கூட உங்க மேல இருக்கிற அன்பை ஆமேன் இந்த சூழ்நிலையிலையும் எனக்கு தேவை, நீங்க எனக்கு தேவை ஆண்டவரே. நான் கேட்கறது வேற எதுக்காகவும் கேட்கல, உங்க நாமம் மகிமைக்காக தான். ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை செஞ்சாருன்னு புறஜாதிகளுக்குள்ளே நான் சாட்சி சொல்றதற்கு தான் இந்த அற்புதத்தை கேட்கிறனே தவிர இது நடக்கலன்னா கூட உங்களை விட்டுட்டு போகிறதற்கோ உங்களை தூசிக்கிறதற்கோ கண்டிப்பா என்னுடைய வாயில வார்த்தை வரவே வராதுப்பா. தேவரீர் உம்மோடு பேச போனால் நீர் நீதி உள்ளவராமே. ஹalleluya. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். சொல்லுமே எல்லாரும், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதோடு ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதோடு. எல்லாரும் அப்படியே எளிமை நின்று இந்த பாடல் நம்ம எல்லாரும் பாடி, ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட முடிஞ்சா தேவ சமூகத்தில் அப்படியே எளிமை நின்று தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்தை எடுங்களேன், அந்த ரொம்ப அழகா இருக்கும். ஆமென். 13வது வசனத்தை எடுங்க. 21ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து பின்பு தம்முடைய சீடர்களுக்கு அருளினார். தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்கிறதை நீர் அறிவீர் என்றார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே,
உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாதரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவி. அந்த சூழ்நிலை நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல நடக்கிறத ஃபீல். மகா பெரிய தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம், அவரை நேசிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவரை நேசிக்கிறதுக்கு எருசலேம் குமாரத்திகள், அவரை நேசிக்கிறதுக்கு எத்தனையோ மனிதர்கள், சீடர்கள், அவருக்காக மரிக்க துணிகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது, ஸ்பெஷலா ஒரே ஒருத்தனை மாத்திரம் பார்த்த ஆண்டவர் கேட்கிறாரு, இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? சிஸ்டர், இந்த உலகத்துல ஆண்டவரை நேசிக்கிறவங்க நீங்க மட்டும் இல்ல பிரதர், நீங்க மட்டும் இல்ல. ஏகப்பட்ட பேர் இயேசுவை நேசிக்கிறதுக்கு இருக்கிறாங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர். இந்த கண்ணப்ப நகர்ல ஒரு விசை ஹேர் கட் பண்றதுக்கு, முடி வெட்டுறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து அப்படியே ஃபுல்லா அப்படியே பட்டையை போட்டு, அப்படியே நெஞ்சில எல்லாம் பட்டையை போட்டு, கையில எல்லாம் போட்டு, அப்படியே கத்திரிக்கோல் எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டார். ஸோ எப்பவுமே யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி தனியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால அவர் முடி வெட்டிகிட்டே இருக்கும்போது ஒன்றுன்னா அவர்கிட்ட பேச்சு கொடுத்து பேசிட்டு, பிரதர், நான் வந்து இந்த மாதிரி தான் இருந்தேன், எங்கள் அப்பா இந்த மாதிரி, எங்கள் அப்பா குடிகாரராக இருந்தது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஆகி போச்சு. ஏன்னா சாட்சி சொல்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு திணற வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான், எங்கள் அப்பா வல்சலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பேச பேச, எஸ் பிரதர், ஆமாம் பிரதர், அப்படியா, அப்படியே பேசி முடிக்கும் போது என்ன சொன்னார்னா, பிரதர் என்ன நினைக்கிறீங்க, ஜீசஸையா எனக்கா பிடிக்காதா? நான் அவருடைய தீவிர பக்தன் சார், நான் அவருடைய, நீங்க எல்லாம் சொல்ல வேண்டாம், நான் ஏற்கனவே ஊர்ல யாருக்குமே தெரியாம போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு அதிர்ச்சியா இருக்குது, நீங்க நம்ப மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு போயிட்டு டிராவை திறந்து உள்ள இருந்து பைபிள் எடுத்துட்டு வராரு. உள்ள பைபிள் எடுத்து, இது கூட விடுங்க, பைபிள் எடுத்துட்டு எனக்கு காமிச்சல, இது ஆச்சரியப்படுறீங்களா? இன்னொரு டிராவை திறக்கிறாரு, உள்ள 10 புதிய ஏற்பாடு இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா முடிஞ்சா அவங்களுக்கு இந்த புதிய ஏற்பாடை கொடுத்து அனுப்பினாரு. சர்ச்சுக்கு போனதில்ல, சர்ச்சுக்கு போகக்கூடிய விருதுரை இல்லை, ஆனா பார்க்கறது பட்டதான் முன்னாடி, ஆனா உள்ள இருக்கிறது யாரு? இதெல்லாம் வெளியில பிரதர், உள்ளுக்குள்ள வேற ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன வெளியில காமிக்கிறதுக்கு எனக்கு விடுதலை இல்லை, அதனால உள்ள வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னா எனக்கு பிரமிப்பாயிருச்சு. அப்ப இயேசுவை நேசிக்கிறதுக்கு நீங்க மட்டும் இல்ல சிஸ்டர், நீங்க மட்டும் இல்ல பிரதர், லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாருல, அது உண்மை. தீர்க்கதரிசி என்ன சொல்றானா, நான் மட்டும்தான் ஆண்டவரே, இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிறகு நான் மட்டும்தான் ஆண்டவரை வந்திருக்கிறேன், இன்னைக்கு நான் மட்டும்தான் ஆண்டவரை ஊழியம் செய்றேன், நான் மட்டும்தான் ஆண்டவரை உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல வந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ மட்டும் எல்லாம் சொல்லாத, இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலையும் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிட மாட்டோம், எங்க ஜீவனையே போனாலும் பரவாயில்லன்னு உயிரை பணைய வச்சுட்டு 7000 பேர் இருக்காங்கப்பா, 7000 பேர் இருக்காங்க. நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு சொல்லும் போது கர்த்தர் 7000 பேரை காமிக்கிறேன். அப்ப ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த கூட்டத்திலே யோவானை பார்த்து ஆண்டவர் நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்க மாட்டாங்க. ஆனா யோவான் யார் அப்படின்னா, உண்மையிலே ஆண்டவருடைய மார்பில கேட்கல, ஜீசஸ் கிரைஸ்ட வச்சு எத்தனையோ போட்டோக்களை வரைஞ்சிருக்கலாம், ஆனா இருக்கிறதுல ரொம்ப வேல்யூபுல்லான போட்டோ என்ன தெரியுமா, அவருடைய நெஞ்சில ஒருத்தன் சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும் பாருங்க. பட் அந்த போட்டோ சொல்லல, அந்த சீனை சொல்றேன், அது பெரிய வேல்யூ. இயேசுனுடைய மார்பில சாயிறது எவ்வளவு பெரிய, அப்படி சாயிறது கூட ஒருத்தன் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் பேதுருவை மட்டும் பார்த்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீ என்னை, இந்த பட்டணத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம் சிஸ்டர், உங்க சொந்தத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம் சிஸ்டர். இப்ப சொல்றேன், என் அண்ணன் பேரு ஸ்டீஃபன்,
எனக்கு முன்னாடி உள்ள அண்ணன் பேர் ஸ்டீஃபன். என்னுடைய மூத்த அண்ணன் பேர் முருகன். ஃபர்ஸ்ட் பேர் முருகன், கடைசி பேர் ஸ்டீஃபன். ஆனா அந்த ஸ்டீஃபன் பார்த்து ஸ்டீஃபன் இன்னைக்கும் இயேசுவை பிடிக்குமே தவிர இயேசுவை என்ன பண்ணலைன்னா நேசிக்கவே இல்லை. ஆனா உண்மையிலே அந்த வீட்டிலேயே என்ன மட்டும் தனியா ஆண்டவர் எடுத்து என்ன பண்ணாரு தெரியுமா? பேரு ஸ்டீஃபன் வச்சிருக்கிறது உண்மைதான்ப்பா, ஆனா நீ என்னை கர்த்தரை நீங்க உண்மையா நேசிச்சிட்டீங்கன்னா நீங்க கடந்து போகிற பாதை உங்களுக்கு கடினமா கேட்கல. கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவமானம் எனக்கு ஆதாயம், நிந்தை எனக்கு ஆதாயம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கையை உயர்த்தி மட்டும் சொல்லுங்க, ஐ லவ் யூ ஜீசஸ். இவைகள் எல்லாவற்றை காட்டில நான் உம்மை நேசிக்கிறேன். இது எல்லாமே என்ன விட்டு போனா கூட நோ ப்ராப்ளம் ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே. ஆனா உங்க மேல வச்சிருக்கிற அன்பை மட்டும் என்னால எடுக்கவே முடியாதுன்னு சொல்றவங்க மட்டும் கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்துல அப்படிதான் வந்திருக்கிறாரு. நீ என்னை நேசிக்கிறாயா? சின்ன வயசுல நீ என்ன நேசிச்சது மாதிரி என்ன நேசிக்க முடியுமா? நேசிக்க முடியுமா? என்னமோ தெரியல, இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய அன்பு ஆண்டவரை மிஸ் பண்றாரு. உன் பாசத்தை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். யாரை பார்த்துமே கேட்கல. இந்த திருச்சபையில எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் உண்டு, அவர்கள் இன்னைக்கு இந்த இடத்துல இல்ல. இந்த லைவ்ல எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை கர்த்தர் கொண்டு வந்து இந்த வார்த்தையை கேட்கிறாருன்னா கர்த்தர் நீங்க அவரை நேசிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதனால கைகளை உயர்த்தி இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். ஓ ஹalleluya, நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும். இன்னொரு விஷயம் கூட சொல்ல, நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதோடே. ஹalleluya, ஆராதிப்பேன் உம்மை மனதோடே. பெற்ற தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. பெற்றதாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. அப்பா நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீங்க என் ட்ரெஸ்ஸை பார்க்கவே இல்லையப்பா, நீங்க என் வெளி தோற்றத்தை பார்க்கவே இல்லையப்பா, நீங்க என்னுடைய அழகை பார்க்கவே இல்லையப்பா. அப்பா என்னுடையது எதையுமே நீங்க பார்க்கலையப்பா. நான் அழுக்குல கடந்த, குப்பையில கடந்த, நீங்க என்ன நேசிச்சீங்களே ஆண்டவரே. யாருமே நேசிக்காத போது நீங்க எங்களை நேசிச்சீங்களே ஆண்டவரே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் செல்ல பெயரை. வளர்த்தீரே வளர்த்தீரே இவ்வளவா. உம் நாமம் மகிமைக்காக வளர்த்தீரே இவ்வளவா. உம் நாமம் மகிமைக்காக. இப்போ கைகளை வைத்து நான் உம்மை நேசிக்கிறேன்.
சத்தமா முழு வெள்ளத்தோடு இயேசுவே இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடே ஆராதிப்பேன் உம்மை நான் என்னை நேசிக்கும் நேசத்தினால என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே என்னை நேசித்த நேசத்தினால் நேசித்த நேசத்தின் ஆழமானது பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ என்ன பதில் செய்வேனோ உன் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ திரும்ப திரும்ப என் உன் கிருபை போது என்ன பதில் செய்வேனோ சத்தமா சொல்லுங்க உன் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடே ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு சொல்லுவோம் நான் உம்மை நேசிக்கிறேன் எஸ் அந்த சத்தமான வரி அந்த எட்டு ஐ லவ் யூ ஜீசஸ் ஐ லவ் யூ ஜீசஸ் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே என்ன வளர்த்துறது நீங்க ஆண்டவரே என்ன ஆதரிச்சது நீங்க ஆண்டவரே என்ன கொண்டு வந்தது நீங்க ஆண்டவரே யாருமே இல்லாத போது என்ன நேசிச்சது நீங்க ஆண்டவரே அழகற்று கிடக்கும் போது என்ன நேசிச்சது நீங்க ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடே ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதோடே ஆராதிப்பேன் உம்மை நான் ஆமாண்டவரே உமக்கு நன்றிப்பா இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நாங்க அப்படிதான் நினைக்கிறோம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே கொடுத்ததை அல்ல கொடுத்தவரை படைப்பு அல்ல படைத்தவரை தந்ததை அல்ல தந்தவரை சாகர வரைக்கும் நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே ஆமென் உடைய கண்களை திறந்து பாருங்கள் வேதம் சொல்கிறது அவரே உங்கள் நாயகன் ஒரு டெல்லியில இருந்து ஒரு 3 மாதம் வயிற்றுல குழந்தை இருக்குது 3 months இருக்கிறது டெல்லி
தன்னுடைய அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்பாவை ரொம்ப பிடிக்கும். கணவனாரை விட அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப பிடிக்கும் அப்பாவை. அந்த பிள்ளை பார்த்ததுல அவங்க அப்பா தான் பெரிய ஹீரோ. அவங்க அப்பா ரொம்ப சாஃப்டானவர். பொதுவாக அப்பாங்களுக்கு வந்து பொட்ட பிள்ளைங்க மேலே ரொம்ப ஒரு கரிசனை, ரொம்ப அன்பு இருக்கும். அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து பிறந்த நாள் வருது. எல்லா பிறந்த நாளுக்கும் அவங்க அப்பா கூட அந்த பிள்ளை இருந்திருக்கு. பிறந்ததுலேருந்து 28 வயசாகுது. 28 வருஷமும் அவங்க அப்பா கூட பிறந்த நாளுக்கு அவர் இருந்திருக்கிறார். ஸோ இப்போ டெல்லியில் தன்னுடைய கணவனருக்கு வேலை அப்படின்னு சொல்லி இப்போ டெல்லியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. இப்போ 3 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறார். அப்போ வந்து அவருடைய கணவனார் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், வேணாம் பாப்பா, போக வேண்டாம், நீ வந்து 3 மாதம் கர்ப்பமாக இருக்கிற, நம்ம இவ்வளோ தூரம் லாங் ட்ராவல் பண்ண முடியாது, ஃப்ளைட்டுனா கூட பரவாயில்ல, நீ ட்ரெயினில் தான் நம்ம போக முடியும், ஃப்ளைட்டில் நம்ம டிக்கெட் எடுக்க முடியாது, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம போய் பார்க்கலான்னு சொன்னால், இந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தில் இல்லை முடியவே முடியாது, நான் எப்படினாலும் போய் பார்ப்பேன்னு சொன்ன உடனே அவருக்கு பிள்ளை இவளை விட்டுட்டு வர முடியாது. சரி ஓகே, உன்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் சரி நீ என்ன பண்ணணும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இந்த பிள்ளையும் டிக்கெட் புக் பண்ணி என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே அவங்க அப்பாவுடைய பிறந்த நாளுக்கு வந்தாச்சு. கேக் கட் பண்ணி முடிச்ச அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஆகுது, பிளட்டு. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தா உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, பாடி ஹீட்டு வந்து அந்த குழந்தைக்கு தாங்க முடியல, பட் குழந்தை டெத்து, ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க. இப்போ வந்து அந்த குழந்தைய வந்து இங்கேயே டிஎன்சி பண்ணுறாங்க. டிஎன்சி பண்ணும்போது ரொம்ப வருத்தம் தான். கணவனார் வந்து சரி ஆனாலும் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சரி பரவாயில்ல விடு, நீ தான் எனக்கு முக்கியம், சரி ஆண்டவர் இன்னொன்று தருவார், நீ வந்துரு அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த பொண்ணுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி அப்பாவை பார்க்க வந்தோம் அப்படின்னா, இவர் அப்பா என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு ஏதோ டென்ஷன் இருந்துச்சு, கோவத்தில் பிடிச்சி கத்துன்னு கத்திட்டார் இந்த பிள்ளைய. தேவையா இது உனக்கு? எதுக்கு நீ இதுக்கு வந்தீங்க? ஏன் உங்க அப்பாவுடைய பிறந்த நாளை பார்க்காம இருக்கவே முடியாதா? ஆனா ஒரு விதத்தில் அவங்க அப்பா நியாயமான மனிதன். தன்னுடைய பிள்ளை வந்து தன்னுடைய கணவனாருடைய பேச்சை கேட்டு வராததை என்கரேஜ் பண்ணல பாருங்க, பயங்கரமா திட்டிட்டு, நீ எல்லாம் இனி வந்து ஒண்ணுமே இந்த பண்ணி இது பேச வேண்டிய தேவையில்லை, நீ வந்து உன் கணவனாரையும் குடும்பத்தையும் குழந்தையும் பார்க்க வேண்டியவா, இதை இழந்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற, யாரு கேட்டா உன்ன இங்க வந்து பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு 7 நாள் வெளியூர் போயிட்டாரு. ஒரு வார்த்தை கூட பேசல. கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்ததில்லை, ஒரு நாள் கூட பேசாம இருந்ததில்லை. திடீர்னு 7 நாள் அவர் சைலண்டா பேசாம விட்டாரு. வேதனையோட நொந்து அகைன் ட்ரெயின் கிளம்புறாங்க. டெல்லி கிளம்புற அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது கண்ணில் அப்படியே தாரையா கண்ணீர் கொட்டுது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் நம்மளை திட்டினா கூட ஒன்றும் பெருசா தெரியாது, பட் நம்மளை ரொம்ப நேசிச்சு அவங்க நம்முடைய அன்பை புரிஞ்சுக்கலன் போது நம்மளால தாங்க என்னென்னமோ தோணுது, அதுக்கு என்னென்னமோ அந்த பொண்ணுக்கு தோணுது. அப்போ வந்து அந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணும்போது இந்த பைபிளை எடுத்து வாசித்து பார்க்கும்போது, அது பைபிளை எடுத்து புரட்டுறது, ரசிக்கப்பட்ட பிள்ளை தான், உள்ள பைபிள் எடுத்து புரட்டுனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நானே உன் நாயகன், நானே உன் நாயகன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே உண்மைதான் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, நான் எங்க அப்பா மேல அளவு கடந்த பாசம் வச்சது ரொம்ப தவறு தான் ஆண்டவரே. அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து என்னுடைய வாழ்க்கையில அடுத்த படியை நான் ஆரம்பிச்சேன்னு அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு சில நேரங்களில் வந்து நீங்க யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்க காயப்படுத்துவாங்க. சிலர் கணவன் 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 கணவன், ஐயோ எல்லாமே கணவன், எல்லாமே அவர் என்ன பண்ணாலும் தப்பில்லை. அவர் நான் சொல்றேன், உங்களுடைய கணவன் உங்களுக்கு முக்கியம், உங்களுடைய கணவன் உனக்கு தேவை, உங்களுடைய கணவனை நீங்க ரசிக்கணும், எல்லாமே ஓகே தான். ஆனா என்னன்னா, கர்த்தரை விட கணவனை என்ன பண்ணிட முடியாது சொல்லுங்களேன். நமக்கு நீங்க பாருங்க, இந்த ஊழியத்தை பாருங்களேன், இந்த ஊழியம் வந்து எனக்கு தேவையான்னு கேட்டா கண்டிப்பா ஆண்டவர் எத்தனையோ 1000 ஜனங்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்துறது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியத்தை விட யார் தான் மெயின் கேட்கல, கர்த்தர் தான் மெயின்.
அதான் ஆண்டவர் சொல்றார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஒன்னும் இல்ல பிரதர், ஒன்னும் இல்ல சிஸ்டர், ஒண்ணு மட்டும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க உண்மையா ஆண்டவரை மட்டும் நேசிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அது தீமையாக செஞ்சா கூட அதை நன்மையாய் மாற பண்ணுவேன்னு தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது நன்மையாகத்தான் முடியும். அந்த அன்பு எல்லாத்தையும் மாத்திடும். ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு உங்களுக்கு எதிராக எய்யப்படுகிற அம்ப அது உங்க பக்கம் இல்ல, தூரத்துல திசை திருப்புகிறதற்கு அந்த லவ், அந்த அன்புல தான் எல்லாம் அடங்கி இருக்குது. பார்த்து பார்த்து செய்வாங்க, ஓடி ஓடி செய்வாங்க. ஆனா பாருங்க, அவங்க அழகா காயப்படுத்துவாங்க, அவங்க காலை கழுவி விடணும்னு நினைப்பாங்க, அவங்க காலில் ஷூ போட்டு விடுவாங்க, எல்லாமே எல்லாமே செய்வாங்க. ஆனா ஈஸியா டக்குன்னு அப்படியே காயப்படுத்திட்டு 2 மணி வரைக்கும் ஒரு நாள் இரவு தூங்கல. 2 o'clock. ஏன் அப்படின்னா, ஒரு ஊழியக்காரர் வராரு, வயசான ஊழியக்காரர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியக்காரர், இந்த ஊழியத்தில் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்த ஒரு ஊழியக்காரர். அவர் வர்றாருன்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நான் 4 மணிக்கு தான் வருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்கன்னு சொல்றேன். தூக்கமே வரல, காத்து கிடந்தேன், போய் கூட்டிட்டு வந்தேன். அவர் வந்தாருன்னா எல்லாத்தையும் மறந்துடுவேன், அவருக்கு ஒன்று நான் பார்த்து 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 செய்வேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் அப்படியே ஒரு வார்த்தை பேசி என்னுடைய இருதயத்தை அப்படியே உடைச்சிட்டேன். என்னுடைய அன்பை அவர் வேல்யூவா நினைக்கவே இல்லை. நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணேன் அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே தெரியல. ஸோ அன்னைக்கே ஒரு முடிவு எடுத்தேன். என்ன முடிவுனா, இனி மனுஷனை நேசிப்பேன், ஆனா ஒரு லிமிட்ல தான் நேசிப்பேன். உங்களை விட்டுட்டு மனுஷனை நான் நேசிக்க போறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி கோடி நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தெரியும் உங்களை நேசிக்கிறதுல எல்லாம் அப்படியே முடிஞ்சிரும் எங்களுக்கு தெரியும். உங்களை நேசிக்கிற தாவீதை கொண்டு வந்து சிங்காசனத்துல நீங்க நிக்க வச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு கிருபை மட்டும் தாங்கப்பா, ஒரு கிருபை மட்டும் தாங்கப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க எங்களுக்கு நிறைய எதை கொடுத்தாலுமே நாங்க உங்களை முதன்மையா வச்சு உங்களை நேசிக்கிறதற்கு எங்களுக்கு கிருபை கத்த தருகிறதற்காக நன்றி. உங்க திரு சமூகத்திலே எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கருவோம்.